தனக்கு போட்டியே யாரும் இல்லை. ஸோ அப்போ இந்த 180 அப்படிங்கிறது வந்து அவர் சடம்டா நின்றுட்டார். ஸோ கார் ரேஸ் இப்போ இல்லை. அது திடீர்னு ஏதாவது வந்தது அப்படின்னா டக்குனு போனாலும் போயிடுவார் திரும்பி. சில கேரக்டர்ஸ் வந்து இவங்க பண்ணாதான் நல்லா இருக்குன்னு புரியுது. ஸோ அதனால அதுதான் பண்ணணும். நீ அதை மிஸ் பண்ணி ஸோ ரெமுனேஷனுக்காக நீ வேற ஒரு யாரோ ஒருத்தரை போட்டிங்க அப்படின்னா அஜித் வச்சு ஒரு படம் பண்ணணும், ஐஸ்வர்யா கணேஷ் பேனர், வேல் சென்ட்ரல் பேனர் அப்படின்னு நல்லா இருக்கும். இது சன் பிக்சர்ஸும். சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித்தோட படத்துக்கான அப்டேட்டை கேட்டு எல்லாருமே தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அஜித் சார் அப்டேட் கொடுத்தாதான் டேரக்டரே என்ன பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை போயிட்டு இருக்காங்க. அப்படியா? மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குங்க. அது ஏன் அந்த குழப்பத்தை அஜித் உருவாக்குனான்னு தெரியல. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல முழு கவனத்தை செலுத்தணும். ஒரு கார் ரேஸ்ல ராம்பிஷன் அப்படி அது இப்போ இல்லை, அவர் அப்போ இருந்தே இருக்கேன். நான் பார்த்த அஜித்தே வந்து 94 பார்த்த அஜித்தே வேற லெவல் தான். தனி ஒரு காரை வச்சுக்கிட்டு அதில் கிரிக்கெட் பேட்டு, இந்த ட்ரோன்லாம் நீங்கள் அப்பவே பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு. ஃப்ளைட்டு அதில் கார் டிரைவர் மட்டும் தான் இருப்பார். டாடா குவாலிஸ் பூரா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தான் இருக்கும். புரியுது. இந்த பிரேக்கோ டீ பிரேக் வந்து யாரையா கூப்பிட்டாரு, அப்போ பாலப்பூர் மாதிரி கிட்டுவார். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பேசிக்லேருந்தே இருக்கு. அவர் இப்போ ஃபுல்லா பைக்கில் தான் ஃபுல்லாக கவனம் செலுத்துறப்ப தான் திடீர்னு காருக்குள்ளே போயிட்டாரு. ஸோ கார் ரேஸ். அப்போ இங்கே வந்து நீங்கள் எதுக்காக தயாரிப்பாளர் வந்து வெயிட் பண்ண முடியாது. அடுத்த ஹீரோட்ட போகிற அதெல்லாம் அடுத்த ஹீரோக்கள் டப்பட்டு அஜித் இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அவரு அங்கே போய் எல்லாம் முடிச்சாச்சு வருவேன்னு பார்த்தோம்னா வரல. ரெண்டாவது பார்த்தா அந்த சம்பள விஷயத்துல ரொம்ப கராரா இருந்துட்டார். அந்த லாஸ்ட் இந்த ஒரு படத்தை எல்லாருமே ரொம்ப கராரா இருந்துட்டார். அதுல இறங்கி வரமாட்டேன்ட்டார். ஏன்னா அவர் நினைச்சிட்டாரு விஜய் அவர்கள் இருக்கும்போது அந்த காம்படிஷன் இருந்தது. ஓகே, அதை பார்ப்பாங்க. விஜய் இல்லாததுக்கு அஜித் வச்சுப்போம் பிசினஸ் இருக்குன்னா, விஜய் அவர்கள் ஜனநாயகம் கிடைச்சு சிஎம் ஆயிட்டு போயிட்டான்னு படம் கிடையாது. ஆமா. அப்ப அந்த இடம் வேக்கண்டா இருக்கு. இப்போ அதுக்கு ஈக்குவல் காம்படிஷன்ல யாரும் கிடையாது, தனக்கு போட்டியே யாரும் இல்லை. ஸோ அப்போ இந்த 180 அப்படிங்கிறது வந்து அவர் சடம்டா நின்றுட்டார். அதுதான் பெரிய மைனஸ். ஏன்னா இப்ப சத்யஜோதி கூட ரெடியா இருந்தாங்க படம் பண்றதுக்கு. ஆமா, 110 கோடி ரூபாய் வரைக்கும் ஓகே பண்றாங்க. இவரை அக்செப்ட் பண்ணல. பண்ணியிருந்திருக்கலாம். சாதாரண 110 கோடி சாதாரண விஷயம். ஆமா, ஹீரோக்கு சம்பளத்தை 110 கொடுத்துட்டு பாக்கி என்னென்ன வேணுமோ அவங்களே பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். ஸோ அப்புறம் ஒரு பிசினஸ் ஒன்று இருக்குல்லங்க. ஆமா, நம்ம வந்து அஜித் அவர்களை வந்து குறை சொல்றது மாதிரி இல்லை. பட் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஃபீல்டில் இருக்காரு. கிட்டத்தட்ட 92, 91 இருக்கிற மேன். அவர் கிட்டத்தட்ட 36 வருஷம் இருக்கிறவர். அந்த வழிகள் தெரியணும் இல்லையா? ஆனா இப்ப கண்டிப்பா என்ன வழிங்கிறது இப்ப நிச்சயமா புரிய ஒரு ப்ரொடியூசர் ஆயிட்டார். ஸோ இப்போ வாங்கி நம்ம பாக்கெட்ல போட்டது ஒரு கணக்கு, இப்ப எடுத்து கொடுக்கணும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அப்பதான் இந்த டைட் பண்றதுக்கு வரும். கரெக்ட். ஏன்னா தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு இல்லைன்னா எந்த ஹீரோக்களுமே கிடையாது. இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வர போறாங்க பாருங்க. சம்பளம் கிடையாது, கமிட் பண்ணுங்க, அட்வான்ஸ் தர்றோம். படம் பிசினஸ் ஷேர்ல வந்து அதாவது பிசினஸ் ப்ராஃபிட் ஷேர். ஆனா இது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கு. அதாவது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சைட்ல இருந்து ஒரு இது ஒண்ணு வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் ஷேருக்குள்ள வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்தாதான் எங்களுக்கு அது ஓகேவா இருக்கும். நீங்க வசூலே ஆகலன்னு சொல்றீங்க, ரைட்ஸே போகலன்னு சொல்லிட்டு நீங்க தனியா ஒரு கணக்கு காமிச்சிங்கன்னா அது எப்படி எங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்ணாதானுங்க தெரிய வரும். நீங்க பண்ணாமே டிரான்ஸ்பரண்டா எப்படி? அப்ப நீங்க எடுத்தோடனே அவங்க மேல ஒரு சந்தேகம் பார்த்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. புரியுது. இப்ப தயாரிப்பாளர் இல்லைன்னா எத்தனை ஹீரோக்கள் சொந்த படம் பண்ணுவாங்க? தயாரிப்பாளர்கள்னா படம் எத்தனை வரும்? கிடையாது. இப்ப நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஒரு 2 பேர் இருக்காங்க. இல்ல கலைப்புலி தான் அவர்கள் இருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ வந்து லைக்கா கொஞ்சம் போராட்டம், ஐஸ்வர்யா கணேஷ் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த பிடிச்சது. சத்யஜோதி அப்பப்ப பண்ணுவாங்க. அவங்கள பேசுற மட்டும் கரா இருப்பாங்க, கரெக்டா கொடுத்தாங்க. சூப்பர் குட். அது ஒண்ணுதான் இருந்தது. இப்ப அதையும் வந்து மகடம் படத்துல 99வது படம் சுத்தமா காலி பண்ணிட்டாங்க அவரு. அது 100க்கு முன்னாடி ஒரு டிஸ்டி வைக்கணுங்கிறதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த தயாரிப்பாளர் தான் கிடைச்சாருங்க. அவரு வேற இல்லைங்க. இப்ப நல்ல மனிதருங்க. எத்தனையோ உருவாக்கினவரு, எத்தனையோ ஹீரோக்களை டாப்ல கொண்டு போற. ஸோ இப்படி இருக்கும்போது அஜித் அவர்கள் இந்த மேட்டர்லேயே நின்னதுனால வந்து தயாரிப்பாளர்களையும் பேக் அடிச்சாங்க. ஏன்னா பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டத்தட்ட ஒரு 180, 175 crores வரைக்கும் தான் பிஸ்னஸ் இருக்க மாதிரி தகவல் போகுது. அப்போ நீங்கள் இவருக்கே 1 சீட் கொடுத்தா மற்ற கோஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாம் பார்த்தா ஒரு 250 crores வரைக்கும் பட்ஜெட் போகுது. ஓகே. பிஸ்னஸை பார்ப்பாங்களே ஒரு ப்ரொடியூசர். ஆமாம் ஆமாம். இப்போ அதனால முட்டி மோதி பார்த்தாங்க. எந்தெந்தோ ஏஜிஎஸ்லாம் மோதினாங்க. இப்போ சத்யஜோதி மோதினாங்க. நிறைய இருக்கு. இப்போ ராகுல்
ராகுல வச்சிருந்தா போன வருஷம் படம் பண்ணிருப்பாருங்க, முடிச்சிருப்பாருங்க. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ஓகே அது பண்ணல, மைத்ரி மூவிஸ் கேட்டாங்க. சோ அங்கேயே கொடுத்துருந்தா படம் முடிஞ்சிருக்கும். ஓகே அதுல அடமிட்டா இருந்துச்சு. ஆனா மைத்ரி மூவி டைரக்டர் வந்து தெலுங்கு டைரக்டர். அது என்னன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, தெலுங்கு இயக்குனர் வச்சு ஒண்ணு பண்ணுவோம், தெலுங்கு இதுக்கும் பிசினஸ் இருக்குமே, ட்ரெயின் ஒன்று இருக்குமே அவங்க பார்த்தாங்க. ஏன்னா ஒரு படம் ஆதி கொடுத்துட்டாங்க, ஆமா ஆமா குட்பை கொடுத்துட்டாங்க, இன்னொரு சாய்ஸ் பாக்குறாங்க. அது ஒரு அடமிட்டா இருந்தார். அது கொஞ்சம் வெயிட் பண்ண படம் பண்ணிட்டு அந்த முடிச்சுட்டு வரேன்னு சொன்னா அது என்ன படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆயிருக்குங்க, எல்லாருக்குமே ப்ளஸ்ஸா தானே இருக்கும். ஆமா பட் எல்லாத்துக்குமே ஒரு செக் வச்சுட்டே வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு டிராபக்கா மாறுச்சு. ஸோ கார் ரேஸ் இப்போ இல்லை, அது திடீர்னு ஏதாவது வந்தது அப்படின்னா டக்குனு போனாலும் பீரோ திரும்பி. ஆனால் அதன் மூலம் என்னன்னா இவருக்கு செலவு தான் ஆகுதே தவிர அதுல இருந்து இன்கம்னா பெருசா கிடையாது. நான் வட்டிக்கு வர 50 கோடி வாங்கி வேற ஃபுல்லாக இறக்கிட்டேன். புரியுது. இப்போ இதுலேருந்து எடுக்கிறதா பாதி வீட்டு தர பாதி கார் ரேஸ்ல பாரு, நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஒரு மனிதன் ஆம்பிஷன் இருக்கு, அதுல இருக்கு. கரெக்ட். ஆனால் உங்களை நம்பி ஒரு டைரக்டர் வெயிட் பண்றாரு, ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க, ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஃபேவர் பண்ணி பண்ணாதான் சிறப்பாக இருக்கும். பண்ண மாட்டேன்ட்டாரு. ஸோ நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் போய் அப்ரோச் பண்ணாங்க சுரேஷ் சந்திரா, போய் இன்னும் வேலைக்கு ஆகலை. ஸோ அதில் பெரிய ஒரு மேலே இவரை வழியே இல்லை, இப்போ கேப் இருக்கு, படம் பண்ணலைன்னா இருக்கிற அந்த இமேஜும் போயிடுன்ற ஒரே நோக்கத்தோட தான் டக்குன்னு தன்னோட ஒய்ஃப் ஷாலினி அவர்கள் ப்ரொடியூசர் ஆகி ஆரம்பிக்க போறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றது மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அது போனாதான் அது என்ன பட்ஜெட் வருது, எவ்வளவு வருதுங்கிறத தெரிய வரும். பட் அப்பதான் ஒரு தயாரிப்பாளர் நம்ம குட்டாம்புகள் விஷயத்தை கேட்கிறோமே, இப்போ இவ்வளோ சுமைகளோட வட்டிகளோட வாங்கி அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அது ஓடுமா ஓடாதா என்னங்கிறதே தெரியாம ஒரு ஸ்டார் வேல்யூ வச்சு படம் பண்ணிடுறாங்க. ஸோ தயாரிப்பாளருடைய வழி தெரியணும்னா எல்லா ஹீரோக்களுமே ஒரு படம் வச்சு 2 படம் பண்ணணும். புரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர் டெவில்ல வந்து மோகன்லால் வந்து இல்ல, முன்னாடி இருந்தாங்கன்னு ஒரு டாக் இருந்துச்சு, இப்ப இல்லங்கிற மாதிரியான ஒரு டாக் வருது. அது உண்மையா? என்னன்னா அது முதல்ல வேற ஒரு ப்ரொடியூசர் இருந்தா போலான்னு ஐடியா பண்ணாங்க. முதல்ல அந்த கேரக்டருக்கு சத்யராஜ் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓ ஓகே. சத்யராஜ் வந்து கொஞ்சம் இந்த மேடை பேச்செல்லாம் பார்க்கும்போது இந்த விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுனது, ரொம்ப அசிங்கமாக கேவலம் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து நீங்கள் அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் இந்த போட்டி போட்டுக்கிறாங்க படங்கள்ல, அது ஓகே. பட் அங்கே ஒரு 2 பேருமே ரியல் லைஃப்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருக்காங்க. ஷாலினி அவர்களும் சங்கீதா அவர்களுமே நல்ல பாண்டிங்ல இருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதை வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணி பேசும்போது அவர் உடன்பாடுலையும் ஒரு தகவல் வந்துச்சு. ஓகே. அதனால் சத்யராஜ் போட்டு தேவையில்லாமல் ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று பேசுவார், நம்ம கோவப்பட்டு எதாவது சத்யராஜ் சொல்லிடுவோம்னு அஜித் தரப்பில் சொல்லவும் தான் ஸோ சத்யராஜ் எடுத்தாங்க. அப்போ அது ஒரு நல்ல கேரக்டர். ஸோ அதாவது ஹீரோ கூட வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ யாரை பண்ணலாம் போது ஒரு ஸ்டார் வேல்யூ வேணும்னு நினைச்சாங்க. ஸோ பிஸ்னஸ் அதிக லெவலில் போடணும். இப்போ மம்முட்டியை பேசலான்னு பேசினாங்க, வேணாம் மோகன்லால் போடுவோம். ஆனால் விஜய் அவர்களோட ஏற்கனவே வந்து இந்த ஜில்லா படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு வேல்யூ இருக்கு மோகன்லாலுக்கு, மம்முட்டிக்கும் இருக்கு, மோகன்லாலுக்கு இருக்கு. இங்கே 2 பேருமே சூப்பர் ஸ்டார் தான். பட் மோகன்லாலை கமிட் பண்ணலான்னு போகும்போது அவர் 25 crores மேலே 30 crores வரைக்கும் கேட்கப்பட்ட ஒரு தகவல் இருக்கு. பட் இங்கே வேற ஒரு தயாரிப்பாளர்னால அது பேசப்பட்ட ஒரு தகவல். திடீர்னு இவங்க தயாரிப்பு அப்படின்னு ஒன்னே பார்த்தோம்னா அவ்வளோ மணி எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு. இதுதானே வேற ஒரு ப்ரொடியூசர் அஜித் அவர்களுக்கு 180 crore 161 இப்படி நீங்க 180 கேக்குறீங்கல்ல இப்போ. ஸோ அதில் மோகன்லாலுக்கு கொஞ்சம் பிரேக்கே, மோகன்லால் இப்போ இல்லைங்கிற மாதிரி வருது. ஸோ இப்போ அந்த கேரக்டர் யாரை போட போறாங்க அப்படின்னு ஆக்சுவலாக பார்க்க போனோம்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் தான் மோகன்லாலும் மம்முட்டியும். ஆனால் அவருடைய ரெமுனேஷனே பார்த்தோம்னா ஒரு 20 crores தான் ஹையஸ்டா ஒரு படத்துக்கு. 15 தான் வாங்குறாங்க, ஒரு 20 வரைக்கும் போறாங்க. பட் ஹோல் படத்துக்கு ஒரு 50 days பண்ணா. இங்க பண்றது வந்து ஒரு 10 நாள் 15 நாள் தான் பண்ணுவாங்க, அதுக்கு 25 crores வேல்யூபிள் இருக்கு. பண்ண ஹீரோ இங்க வராங்கும்போது அதிகம் தான். இப்போ அதெல்லாம் அவங்க கனெக்ட் பண்றாங்க. இப்போ அங்க ஒரு படத்துக்கே நீங்க வந்து 15-20 crores தானே வாங்குறீங்க. அப்ப அதில் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 நாள் அப்படின்னா அது குறைங்க அப்படின்னு எப்படி குறைப்பாங்க? அதை எப்படி பண்ண முடியும்? அப்ப அவர் வேல்யூ இருக்குல்ல, அந்த விஷயம் அங்கே போகும் இல்ல. அதென்ன தமிழ்ல மட்டும் 5 கோடி வாங்கி மோகன்லால் பண்றாரு, அப்ப நமக்கு 5 கோடி பண்ணுங்க அங்கே குறைச்சிருவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் குறைச்சிட்டே போங்க, குறைச்சு ஏறதை விட்டு 100 கோடி ஹிட் கொடுக்குற மனுஷன் தான். ஸோ அவருக்குன்னு வந்து ஆடியன்ஸ் இருக்கு. கரெக்ட். இப்போ திருஷ்யம்லாம் 1, 2, 3 3மே ஹிட். ஆமா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் பணம் குறைக்க மாட்டேன்னு தான் இவங்க ஓன் ப்ரொடக்ஷன் வந்து மோகன்லால் எடுத்துட்டாங்க. அந்த ரோல்ல யார் பண்ண போறான்னு தெரியல. மலிவு விலையில் யாராவது கிடைப்பாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மலிவு விலையில யாரு கிடைப்பா சொல்லலாம் வேண்டாம். அதனால ஸோ வேணாம். அதுக்கு மட்டும் என்னன்னா சில கேரக்டர்ஸ் வந்து இவங்க பண்ணாதான் நல்லா இருக்குன்னு முடியும். புரியுது. ஸோ அதனால அதுதான் பண்ணணும். அதை மிஸ் பண்ணி ஸோ ரெமுனேஷனுக்காக நீங்க வேற ஒரு யாரோ ஒருத்தரை போட்டீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் அடிப்பட்டு. கரெக்ட். அது வந்து ஈக்குவலா இருக்குது ஹீரோக்கு. ஸோ அதனால பணம் பார்க்காதீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தயாரிப்புக்குள்ள வர்றீங்க, படம் ஜெயிக்கணும். அது நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுக்கணும், நீங்க போட்ட பணத்தை எடுக்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால என்னை பொறுத்த மட்டுமே மோகன்லாலே கமிட் பண்ணிட்டாங்க, எஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்கும் படம். ஸோ அவருடைய ரோல் நீங்க கேட்கவே மோகன்லால்
அவருக்கெல்லாம் டேக் 1 2 3 எல்லாம் கிடையாது, 1 முறை கிடையாது, வந்தா சிங்கிள் டேக் அடிச்சு போயிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ. தயவுசெய்து மோகன்லால் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு புரியுது. அவர் கேட்கலாம், நீ படம் தெரியும் என்ன கேட்கலாம், அப்படிலாம் முடியாது. நாங்க படம் வந்து பாக்குறோம்ல, இந்த கேரக்டர் போட்டு நல்ல கொஸ்டின். அதனால வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் மோகன்லால் சார். ஸோ அதை பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிகள் விரும்புறேன். அதுக்கப்புறம் அஜித் சாலினி பாட்டு கண்டிப்பா. ஏன்னா இதுல இன்னொரு விஷயமே இருக்கு. அஜித் சாரோட படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, படம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வருது எல்லாத்தையும் தாண்டி அந்த முதல் 2 நாள் அப்படிங்கிறது கூட்டத்தை கண்டிப்பா கழிச்சு. ஆமா, அது ஓகே. ஆனா படம் வெற்றி படமா மாறுதா அப்படிங்கிறது அடுத்த வாரத்துல இருந்து தான் தெரிய ஆரம்பிக்கும். அது காரணம் மக்கள் உள்ள போயிட்டு அந்த படத்தை திருப்பி வாட்ச் பண்றாங்களா, படம் நல்லா இருக்கா, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா கொண்டு வரதான். சோ அதுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு படத்துல கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்றதை வச்சும்போது குட் பேட் அகிலி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு சொன்னாங்க. படம் ரொம்ப அருமை. அஜித் சார் வந்து ரெஃபரன்ஸ் வச்சு தூள் பண்ணியிருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மங்காத்தா அஜித் நம்ம பார்த்தது மாதிரி இருந்தது படம். பட் அதுவே 60 கோடி ரூபாய் லாஸ்ன்றாங்க. ஸோ கம்பெனி இன்னையா படம் ஹிட்டு நல்லா இருந்தது, படம் நல்லா போச்சு, அதே 60 கோடி லாஸ் அப்படின்னா அப்படி இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாதிப்பாரு. ஸோ அதனால நம்ம பணம் பார்க்காம நீங்க பண்ணீங்கனால் ஒரு நேம் வரும், ஒரு பேனர் வேல்யூ சிக்கிக்கும். அடுத்து நீங்க போடும்போது நீங்க சொல்ற ரேட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா ஆமா, அதுதான் ஒன்றை போட்டு சின்ன மீன் போட்டு நீங்கள் பெரிய மீனை பிடிக்கணும். இதை பார்க்காம குவாலிட்டி கொடுங்க. ஆடியன்ஸ் உங்களை பார்க்கறது பப்ளிக் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 3 நாள் சாலிடாக வந்து 15 ஷோ ஃபுல்லாக போயிடும். ஆமாம், திங்கக்கிழமைக்கு அப்புறம் நீ பப்ளிக் ஆடியன்ஸ் தான் உள்ள வரும். ஃபேன்ஸ் திரும்பி திங்கள் உள்ள வர மாட்டாங்க. கரெக்ட். அவங்களுக்கு ஏற்ற ஒரு படமா நீங்க பண்ணணும். ஆமா, படமே ஆக்சுவலா அவங்களுக்கு தான் ரசிகர்கள் படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ 3 நாள் வந்து பார்த்துட்டு போயிருவாங்க. ஆமா, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயமே இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து நீங்க கேட்குற பட்ஜெட்டை தரமாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க ஓன் ப்ரொடக்ஷன்ல பண்றீங்க, நீங்க அந்த படத்தை ஒரு ஹை லெவலில் நிப்பாட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கேட்கறதான பட்ஜெட் அப்படிங்கிற இதுல வந்து அதுதான். அது ஒண்ணு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். நீங்க விஸ்வாசம்லாம் எப்படி கொடுத்தாங்க பேனர், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான். ஆமா, எப்படி கொடுத்தாங்க உங்களுக்கு? அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய டைனிங் விஸ்வாசம் 2 ஓடுது, 2 நல்ல படம் பிச்சுக்கிட்டு போயிட்டு, ரெண்டுமே சூப்பர் ஹிட், ஒரே நல்ல ரிலீஸ் ஆன படம். கரெக்ட். ஒரு பக்கம் இது பிக்குது, ஒரு பக்கம் இது பிக்குது. ரஜினி சாரே பேட்ட ஒரு மாசு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பழைய ரஜினியை பார்த்தோம். கரெக்ட். ஆனா அவரு சொன்னது விசுவாசம் மாதிரி படம் நான் பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணாரு. அப்ப அந்த அளவுக்கு அவரு மனசை தொட்டு விசுவாச படம். புரியுது. அப்படி கொடுத்த ஒரு பேனர். சம்பளத்தை பார்க்காது. இப்ப என்ன 110 ரூபா வாங்கிக்கங்க, படம் பண்ணுங்க. ப்ராஃபிட்ல அதிகமாக இருந்தால் எனக்கு ஒரு 25% கொடுன்னா கொடுத்துட்டு போறாங்க. கண்டிப்பா. பட் அதுக்குள்ள ஹீரோக்கள் வரணும். ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ப்ராஃபிட் ஷேருக்குள்ள வந்துட்டா ப்ரொடியூசருக்கு நல்லதா இருக்கு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ண உள்ள வருவாங்க, நம்பி இறங்குவாங்க. ஆமா, எவ்வளவு வட்டிக்கு வாங்கி படம் பண்றாங்க. வட்டி கொடுக்குறவங்க எல்லாம் 6 மாசம் வேலை மிச்சம் துண்டை போட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூசைட் பண்ணுங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேனர். கண்டிப்பா மிகப்பெரிய பேனர்ல 2-3 பேரை காணோம். இதான் காரணம். புரியுது. ஆனா உண்மையை சொல்ல போனா ப்ராஃபிட் ஷேர் பண்ணும்போது அது எவ்வளவு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளங்கும் போது அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. உங்களுக்கு 150 கோடி கொடுத்துட்டு படம் 100 கோடி கூட அங்க வரல, அவங்க எவ்வளவு கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சரி, இப்ப இந்த படம் வந்து ஓன் ப்ரொடக்ஷனு, அப்ப அடுத்து பண்ண போற சிறுத்தை சிவா படமும் ஓன் ப்ரொடக்ஷனா? இல்ல, அது வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள்ட்ட பேசி ஃபைனல் பண்ணதா ஒரு தகவல். அதோட பட்ஜெட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, அது பிரச்சனை இல்லை. அவர் கொஞ்சம் அதாவது ஐஸ்வரி கணேஷ் அவர்கிட்ட என்னன்னா, நீ கொஞ்சம் சில விஷயங்கள் அதுலேயே அடப்பட்டு இருக்க முடியாது. நான் வந்து 180 160 வரைக்கும் வந்திருக்கேங்கிறது நிற்க முடியாது. நீங்க அவங்களாம் படம் எடுத்தா நைச்சிருக்கீங்க, டப்புன்னு தட்டி விட்டு படத்தை முடிச்சு போயிட்டே இருப்பாரு. ஸோ அங்கேயும் ஃபிளெக்சிபிளாக நீங்க டிராவல் பண்ணணும். பண்ணுனா சிறப்பாக இருக்கும். பட் சிறுத்தை சிவா சொன்ன கதை நல்லா ஒரு கதை. எனக்கு 4 படத்துல 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தார். நீங்க அந்த இது என்னன்னா விவேகம் மட்டும்தான் அவரேஜா போச்சு தவிர வீரம், வேதாளம் அண்ட் லாஸ்டா விஸ்வாசம் சூப்பர் ஹிட். விஸ்வாசம் நல்லா போனுச்சு, சூப்பர் ஹிட் கொடுத்தாங்க. ஸோ அதனால அந்த கதை நல்லா இருக்குன்னாங்க. 2வது வந்து அஜித்துடைய ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் சிறுத்தை சிவா. இன்னொரு நண்பன் எடுத்துட்டோம்னா தம்பின்னு சொல்லலாம், நம்ம சிவகார்த்திகேயன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐடியாவில் கேட்குறவங்க சிவகார்த்திகேயனே பார்த்து ஏதாவது படம் வந்ததுன்னா அஜித்தை கேட்பார். ஸோ அப்போ சிறுத்தை சொன்ன கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நல்ல கதை இருக்குன்னா நீங்க ஒரு பெரிய பிரேக் கம்பேக் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்குற பணத்தை தரது தயாரிப்பாங்க. பிசினஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஒரு ஹீரோ பிசினஸ் ஆகி தயாரிப்பாளர் இருக்கும்போது தான் நீங்க கேட்குற சம்பளம் அக்செப்ட் பண்ணுவோம். கரெக்ட். எங்களுக்கு நெருக்கத்துல தான் சார் இருக்கு, நாங்களே தப்பிச்சமா பொழைச்சமா உயிரோடு இருக்கமானே தெரியலங்கும் போது கேட்கறது எப்படி தர முடியும்? புரியுது. ஸோ அதனால ஐஸ்வரி கணேஷ் அவர்கிட்ட பேசுனதா ஒரு தகவல். அவங்க பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க பெரிய பேனரு, அவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் ஆரம்பிச்சான படத்தை முடிச்சிருவாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் சொல்லி விரும்புறேன். சிறுத்தை சிவாவாவது நீ அஜித் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்க சொல்றது அவரு கேட்பாரு, அவர் சொல்றது நீங்க கேட்பீங்க. அப்ப இது எப்படியாவது பண்ணாங்கன்னா சிறுத்தை சிவாவுக்கு ஒரு கம்பேக் அமைக்கும்.
ஏன்னா அஜித் வச்சு ஒரு படம் பண்ணணும், கரெக்ட். ஐஸ்வரி கணேஷ் பேனர், வேல்ஸ் பேனர் அப்படியே நல்லா இருக்கும். இது சன் பிக்சர்ஸும் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. மேபி ஒரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள்ட்ட இருந்து சம்பள பிரச்சனை டிஸ்டர்ப் ஆச்சுன்னா சன் பிக்சர்ஸ்க்கு போறதுக்கு சன் வாய்ப்பு பிக்சர் படத்துல முதல் படம் தானே அஜித் அவர்களுக்கு. எஸ். ஓகே. ஸோ அந்த இதுவும் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்கு. இப்போ அவங்க என்னன்னா டிசி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால அடுத்த காம்பினேஷன்ல நம்ம லோகேஷ் இனிமே அருண் மாதேஜன் வச்சு ஒரு படம், இன்னொரு படம் பண்ண போறாங்க. அதுக்குள்ள பண்ணாலும் இதுக்குள்ள வர்றது கஷ்டமாயிரும். கரெக்ட். அதனால நீங்க வந்து யாராவது முந்திக்கங்க அப்படிங்கிறதா சொல்லிக்க முடியும். பட் சிறுத்தை சிவா அஜித்ன்றது AK-65 வந்து கன்ஃபார்ம். ஐஸ்வரி கணேஷ் தான் இப்போதைக்கு வந்த தகவல். புரியுது சார். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி ஒண்ணு பிளான் பண்ணிருந்தேன், அதை வந்து படமாவே வந்து மாத்த போறதா ஒரு தகவல். ஆமா, அது உண்மையா? அது ஆமா கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் மேக்கிங்ல தான் வந்து விஜய் பண்ணிருக்கிற தகவல் இருக்கு. அது மியூசிக் கூட ஃபுல்லா கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுல எடுக்க வேண்டிய கட்ஸ் அப்புறம் இடையில இவருடைய இதெல்லாம் வருது, ஷூட் பண்ணி அஜித்ல வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. கேலரியில வர்றது, இங்க பேசுறது, எதை நோக்கி அப்படிங்கும்போது இந்த F1 ஃபார்முலால பண்ண ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆமா. ஸோ அந்த F1 ஃபார்முலா திரும்பி பண்ணா இப்ப எந்த பிடிச்சிருக்காங்க, கண்டிப்பா பண்ண முடியும். அஜித் அவர்கள் மட்டும் தான் திரும்பி பேனர்ல பண்ண முடியும். வெளி பிடிச்ச வரமாட்டாங்க. ஏன்னா அது ஓடுமா ஓடாதுன்னு பெரிய சந்தேகம். ஆல்ரெடி ஷூட் முடிச்ச டாக்குமெண்ட்ரியா வச்சிருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேல டியூரேஷன்ல ஒரு ஃபீச்சர் ஃபிலிமா நம்ம தியேட்டர் கொண்டு வந்துடலாம் அப்படிங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அஜித் அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா டேட்ஸ் கொடுத்து ஷூட் பண்ண ஒரு தகவல் வருது. அதாவது இவர் எதுக்கு போனாரு, என்ன செய்யற விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் மாதிரி டிராமா ஒன்று போட்டு அந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதுவும் முடிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ விடலாமா, ஏன்னா May 1 விடலாம்னு ஒரு பிளான் பண்ணாங்க அவருடைய பர்த்டேக்கு. வேண்டாம், டாக்குமெண்ட்ரியை பிரச்சனை கஸ்டமர் ஒரு படம் கமிட் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி இதை விட்டுட்டு அதை பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசப்பட்டு இருக்கு நமக்கு இப்போதைக்கு. அது ஸோ அது நீங்க டாக்குமெண்ட்ரி தான், இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்டைலில் இருக்கும். புரியுது. ஏன்னா இப்போ 2 விஷயம் இருக்குல்ல, அடுத்தடுத்து அஜித் அவர்களுக்கு படம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபேன் சைடில் சந்தோஷம் தான். பட் அப்டேட்டுங்கிறது அஜித் அவர்கள் கொடுத்தாதான் தெரியும். கண்டிப்பா. ஏன்னா இல்ல இது கொடுத்துட்டாங்களே, டேர்டெவில் கொடுத்துட்டாங்க. அது கொடுத்துட்டாங்க சார். அஜித் சார் கொடுத்தாதானே அவங்க ஷூட்டு போக முடியும். இல்ல அஜித் கொடுத்தாரா டப்பு சொல்றீங்க, மணியை சொல்றீங்களா? அவரு டேட்டே கொடுக்கணுமே. இல்ல டேட் இப்ப கார் இப்ப இல்ல, இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் இல்லைங்க, அந்த வழி வைத்த வழி அவருக்கு தெரியும் இல்ல. அவர் சும்மா இருந்தா கூட ஒய்ஃபை வந்து டார்லிங் தான் கூப்பிடுவார். டார்லிங் சும்மா இருப்பாங்க, என் பேரா போட்டையா ஊரு புறம் தெரிய சாலினி ப்ரொடியூசர் ஸ்டார்ட் பண்ணி உடனே போங்க படத்தை முடிப்பேன் அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து அதுக்கு இந்த மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் அக்டோபர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வேண்டிய வேலை தான். பட் கோர் டேஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, நீ அஜித் மட்டுமே வச்சுட்டு பண்ண முடியாது. ஆமா. அப்போ அதுக்கு இமீடியட்டா ஒரு ட்ரெய்லர் ப்ரோமோலாம் விடலாம், டீசர்லாம் விடலாங்கிற அளவுக்கு ஐடியா பண்ணியிருக்காரு ஆதி ரவிச்சந்திரன். டேர்டெவில். ஸோ அது ஒரு நல்ல டைட்டில் தான், வித்தியாசமான டைட்டில் தான். அஜித் அவர்களுக்கு எனக்கு கேட்டால் கிட்டத்தட்ட வாலி மாதிரி ஒரு படம் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்த ஒரு தகவல் வருது. ஸோ இப்போ நீங்கள் வாலியே கொஞ்சம் உல்டா பண்ணி எடுத்தீங்கனாலும் சூப்பராக போகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அவர் பிடிச்ச படம் அது. மங்காத்தா 2 ரெடியாக இருக்குது. அது ஏற்கனவே சொன்ன நம்ம பேசியிருக்கோம். வெங்கட் பிரபு வெயிட் பண்ணுறாரு. டக்குன்னு 3 படம் இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாக்கு ரெடியாக இருப்பீங்க. அது பண்ணி லைனப்பில் 3 படம் வந்துடும். ஸோ டக்குன்னு முடிச்சிங்கன்னா ஃபேன்ஸ் ஹேப்பியாக இருப்பாங்க. தலை இங்கே தலையே காணமேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. தயவுசெய்து உங்கள் தலையை ரசிகர்களோட தலையை காமிங்க அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். ரைட் சார். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு நன்றி.